ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட்டும் பாலும் வச்சு ஒரு அருமையான டிசர்ட் ரெசிபி தாங்க. வெறும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேக்கரியில் கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்காது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்திடலாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான டிசர்ட் ரெசிபிங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிசர்ட்னே சொல்லுவேன். இதில் பால், நட்ஸு, ப்ரெட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதை நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன். இதை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருக்கிற பாலாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு பால் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டு ஒரு 8லேருந்து 10 ப்ரெட் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இதை அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த டார்க் கலரில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 லேயர், அதாவது 10-12 ப்ரெட் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா திரும்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 லிட்டர் பாலுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை எப்பயுமே டைரெக்டாக சேர்த்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி பாலோ தண்ணியோ வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தான் கெட்டிப்படாமல் இருக்கும். அதனால் கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலும் நல்லா வற்றி வந்துருச்சு. பால் கொதிச்சுட்டு ஓரளவுக்கு வற்றணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸ் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஸ்வீட்க்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால பால் சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போதே நீங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மிக்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஓரத்தில் ஏடெல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா எடுத்து உள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் கெட்டியான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் காய்ச்ச வேண்டியதில் நல்லாவே திக்காகி வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதை ஆற வச்சோன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக கிடச்சிரும். இதில் நான் ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் கஸ்டர்ட் ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் தூளை பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட ஸ்வீட்க்கு பார்த்திங்கன்னா நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லாதவங்க பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு அது கூட சேஷலில் கிடைக்கிற பால் பவுடரும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவும் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிருங்க. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கூட கெட்டியே இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஈவனாக கலந்து விட்டுடுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். க்ரீம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. டிசர்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பாக்ஸோ பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ரெட்டை மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் மிக்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம லேயராக தான் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை ப்ரெட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் ப்ரெட்டு வச்சுட்டு 2வது லேயரில் கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் ப்ரெட் வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க.
க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் பிரெட் வச்சிடலாம். இப்போ கஸ்டர்ட் மிக்ஸை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வர்ற மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட்டு வந்து அதில் ஊறிட்டு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இன்னொரு லேயர் பிரெட் வச்சுக்கலாம். இது கூட க்ரீம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். க்ரீம் மிக்ஸ் சேர்த்துட்டு கடைசியாக நான் மேலேயும் கொஞ்சமாக கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துருக்குறேன். கஸ்டர்டும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது லேயராக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக நட்ஸை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ப்ரெட்டு க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். செர்ரிஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து 1/2 hour இல்லை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஜில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிசர்ட் ரெசிப்பியை நம்ம வீட்டில் தாங்க செய்ய முடியும். ரொம்பவே ஹெல்த்தியான டிசர்ட்டும் கூட. கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செய்து கொடுங்க. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான பிரெட் டிசர்ட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.